Hi friends, welcome to Sparks Academy. This is Tamilarisi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இன்னும் 15 to 20 days தான் இருக்கு நியர்லி. ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டே 1 பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு டே 2ல ப்ரீவியஸ் இயர் சம்ம சால்வ் பண்றது பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க சம்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to pass in examination a student is required to get 975 marks out of maximum aggregate marks. அதாவது டோட்டல் மார்க்ஸ்ல 975 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா got 870 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 870 மார்க் எடுத்திருக்காங்க. and was cleared and was declared failed by 7% மார்க்ஸ்ல அவங்க வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஓகேவா? இந்த மார்க் வந்து இதோட வந்து அவங்க 7% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is the maximum aggregate marks that a student can get in an examination அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ் பண்றதுக்கு 975 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அவங்க 870 எடுத்திருக்காங்க பட் ஆனா ஃபெயில். ஓகேங்களா? அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. 975ல இருந்து 870 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 105 தான் வந்து அவங்க எடுக்க வேண்டிய பாஸ் மார்க்குக்கு அவங்க எடுக்க வேண்டிய மார்க். ஓகேங்களா? எவ்வளவுல ஃபெயில் ஆகியிருக்காங்கன்னா 7%ல ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்ப அந்த கொடுத்த 7% அப்படிங்கறதா வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் 105. மேக்ஸிமம் மார்க் எப்பவுமே என்ன வைப்போம் 100% தான். ஸோ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போதும் 15. ஓகேங்களா? அப்போ 1500 தான் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் அவங்க எடுக்க வேண்டியது. ஓகேங்களா? டோட்டல் மார்க்ஸ் வந்து 1500 தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாம் வாங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிஷ் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாட்டன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வாங்க போறாங்க. அதுல 25% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க எம்ஆர்பில. ஓகேங்களா? மார்க்கெட் பிரைஸ் 100 தான் வச்சுப்போம் எப்பயுமே. 25% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. சோ செல்லிங் பிரைஸா தான் இருக்கும். ஓகேவா? 100ல 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. மீதி 75 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கணும். அப்ப இது 4:3ங்கிற ரேஷியோல இருக்குமா? 25ஆல வந்து டிவைட் பண்ணா he made a profit 600. 600 ரூபாய் வந்து 600 வந்து அவங்க ப்ராஃபிட்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை செல்லிங் இட் ஃபார் 18600 ரூபாய்க்கு விற்கும் போது அவங்க 600 ரூபாய் ப்ராஃபிட்டா வாங்கியிருக்காங்க. சோ 18600ல இருந்து 600 மைனஸ் பண்ணனா மீதி இருக்க 18000 தான் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த 3 பார்ட்ஸ் தான் வந்து என்னது அந்த 18000. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 4 பார்ட்ஸ். 3 பார்ட் தான் 18000 னா 4 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6000. 24000 தான் வந்து இதுக்கான மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சர்டன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு அமௌண்ட் தான் கொடுத்திருக்காங்க. 1250 ஆகுது. எத்தனை வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்ல. 2 இயர்ஸ்ல ஒரு சம் ஆஃப் மணி வந்து 1250 மாறுது. அண்ட் 5 இயர்ஸ்ல என்னவா மாறுது அமௌண்ட் 2000 மாறுது. 5 இயர்ஸ்ல 2000 மாறுது. ஓகேங்களா? அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரையும் இயர் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறாம இருக்கும். அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் 750. ஓகேங்களா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு, இன்னொன்னு 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு. இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் என்னவா இருக்கும்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனா எனக்கு 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லைன்னா 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ தெரியணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்போ நான் 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 250. அப்போ 500 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்குமா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? நம்ம 2 இயர்ஸ்க்கான தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ 1250. இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் நான் 500 இது அமௌண்ட், இது இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கிடைச்சிருமா? ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 750 தான் வந்து பிரின்சிபல். ஓகேங்களா? அப்ப இந்த 750 என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 வருஷத்துக்கான தான் கொடுத்துருக்காங்க. அந்த 750ல 500 எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பட் ஆனா இது 2 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 வருஷம். ஓகேங்களா? கேன்சல் பண்ண அப்படின்னா 0 0 கேன்சல், 3 டைம் 2 டைம் கேன்சல் பண்ண 100. ஓகேங்களா? அப்போ அந்த 0 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ 100 டிவைடட் பை 3. 100/3ங்கிறது 33.33%. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33.33% தான்.
சரிங்களா? நெக்ஸ்ட்மா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டு ட்ரெயின் இருக்கு. அதோட லென்த் என்னென்னு கொடுத்திருக்காங்க. 120 மீட்டர் 280 மீட்டர் ரெண்டு ட்ரெயினோட லென்த். ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆன் parallel lines. அதாவது ஒரு ட்ரெயின் இப்படி போகுதுன்னா அடுத்த ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்ப என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் வேணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதோட ஸ்பீடு ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 42 km/h, அடுத்த ட்ரெயினோட ஸ்பீடு 30 km/h கொடுத்திருக்காங்களா? எந்த டைம்ல வந்து ரெண்டுமே வந்து மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எந்த மொமெண்ட்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டைம் தான் கேக்குறாங்க அப்படின்னா டைமுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ்ங்கிறது ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 400 டிவைடட் பை ஸ்பீட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் ஸ்பீட், ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது ஆட் ஆகும். இதுவே வந்து சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ் ஆகும். சோ ரெண்டும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா 72. இது km/hல இருக்கு, இது மீட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்லாம் செகண்ட்ஸ்ல இருக்கு. சோ இது என்ன பண்ணணும்? நான் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? 5/18 போட போறேன். அதால டிவைட் பண்ண போதும். 4 times 120 செகண்ட்ஸா? ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்டா? ஓகே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏபிஜிபியா ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா அப் டு 10 ஸ்கொயர் வரையும் என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது காமனா எடுக்க முடியுமா? இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 9, இங்க 36, இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 9 வந்து வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன இருக்கும்? 1 + 4 + அப்படின்னு மாறுமா? அப்ப இங்க அதுதான் இருக்கு. 1 + 4 + 9 அதுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 ஸ்கொயரை காமனா வெளில எடுக்கிறேன். காமனா வெளில எடுத்தா 1 + 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர், 4ங்கிறத 2 ஸ்கொயர் எழுதலாமா? சோ 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா அப் டு 10 ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 30 ஸ்கொயர் தான் வரும். இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னதுன்னா 385. சரிங்களா? ஓகேவா? இங்கே போட்டுக்கிறேன் நான். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 385. சோ 3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குதா? 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9. 9 into 385 தான் இதுக்கான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3465 வரும். இதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா HCF ரெண்டு நம்பரோட HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க, LCM என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? x into y, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM into HCF. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஒரு நம்பர் என்னன்னு தெரியுமா நமக்கு? 14 இன்டூ அடுத்த நம்பர் yன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் டு என்னது? 434. இங்க இதுக்கு பதிலா பிளேஸ் பண்றேன். இங்க பண்ணனா 7. 2 times 217. அப்ப அடுத்த நம்பர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 217 தான். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி arithmetic mean என்ன கேட்டிருக்காங்க? frequency distribution. ஆக்சுவலா நமக்கு தெரியும் மீன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா summation of fi xi divided by summation of அந்த frequency ஃபுல்லா. சோ fi xiங்கிறது ரெண்டும் மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 150. இது வந்து 53 விசிபிள் ஆகல அப்படின்னா பாத்துக்கோங்க. 112 இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 510, இங்க மல்டிப்ளை பண்ணா 280. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூ? அதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை இந்த வேல்யூ சம் ஆஃப் fi தானே போடணும். அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வருது? 2 5 ரிமைண்டர் 1 7 1052 டிவைட் பை இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 20 வருதா? அப்ப இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா என்ன வரும்னா 52.6 ன்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து arithmetic mean. arithmetic meanக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? 52.6ன்றது ஆப்ஷன் சி தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? a minus b என்னன்னு கொடுத்துட்டாங்க. a cube minus b cube என்னன்னு கொடுத்துட்டாங்க. ab என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலா a cube minus b cube
a minus b இதெல்லாம் கொடுத்துட்டு ab in terms of ab என்ன கேக்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா எந்த ஃபார்முலா எடுத்தா கரெக்டா இருக்கும்னா a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா a cube minus b cubeங்கிறது 61 a minus b வந்து 1 ன்னு கொடுத்துட்டாங்க 1 cubeங்கிறது 1 தான் plus 3 into ab என்னன்னு தெரியாது a minus bங்கிறது 1 ஓகேங்களா இதுல இருந்து இந்த பக்கம் வந்தனா மைனஸ் ஆகும் so 60 is equal to 3ab கேன்சல் பண்ணா 20 தான் வந்து ab யோட வேல்யூ அத தான் கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் A தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க trigonometry என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 18 cos theta plus 5 sin theta divided by 5 cos theta plus 4 sin theta is equal to 2 அப்ப cos theta ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க இங்க கொடுத்திருக்கிறது ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் சோ கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18 cos theta plus 5 sin theta அப்படியே இருக்குமா is equal to 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 cos theta plus 8 sin theta ன்னு வருமா ஓகேவா sin theta லாம் ஒரு பக்கம் cos theta லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறேன் cos theta இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா 8 cos theta is equal to மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 18 cos theta ல இருந்து 10 cos theta மைனஸ் பண்ணா 8 cos theta 8 cos theta sin theta ல இருந்து 5 sin theta மைனஸ் பண்ணா 3 sin theta ஓகேங்களா சோ sin theta அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும் ஆக்சுவலா sin thetaங்கிறது 3 இந்த 8/3 into cos theta ன்னு வருமா ஓகேவா நான் வந்து sin theta அப்படிங்கிறது இங்க வந்து 1 வர வைக்கணும் சோ அதனால என்ன பண்ண போறேன்னா cos theta க்கு நானே வேல்யூ புட் பண்றேன் அஸ்யூம் பண்றேன் ஓகேங்களா என்ன பண்ண போறேன் அப்படினா cos theta ஓட வேல்யூ என்னன்னா 8/3 இருக்கு சோ அதுக்கு ஆப்போசிட்டா 3/8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இந்த இடத்துல நான் வந்து 3/8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா sin theta ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு 1 வரும் ஓகேங்களா ஏன் அத 1 ன்னு எடுக்கிறேன் அப்படினா இந்த வேல்யூஸ் எடுத்து போய் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 2 வருதான்னு பார்க்க போறேன் சோ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் வாங்க 18 into cos theta க்கு பதிலா என்ன எடுத்தேன் அப்படினா 3/8 ன்னு எடுத்தனா இது ஒரு வேல்யூ பிளஸ் 5 sin theta ஓட வேல்யூ 1 சோ அதனால அந்த இடத்துல 5 வச்சுக்கிறேன் ஹோல் டிவைடட் பை இங்க 5 into 3/8 plus 4 into 1ங்கிறது 4 தான் வரும் இதோட வேல்யூலாம் 2 வருதான்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 4 times 9 ஓகேவா இங்க வந்து கேன்சல் ஆகாது சோ அதனால இங்க என்ன இருக்கும் 27 plus 20 divided by 4 whole divided by இங்க வந்து 15 plus இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் 32 divided by 8 இது அப்படியே கிராஸ் தலைகீழா போகுது ஆட்லாம் பண்றேன்னா 47 divided by 4 into 8 divided by 47 சோ கேன்சல் பண்ண அப்படினா 2ங்கிறது வருதா சோ அப்போ நான் எடுத்த வேல்யூ கரெக்ட் அப்போ cos theta ஓட வேல்யூ என்னவா எடுத்தேன் நானு 3/8ங்கிறதா எடுத்தேன் சோ ஆப்ஷன் C தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்களா if the radius of the sphere ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து பாதியா மாறுதுன்றாங்க rங்கிறதுல இருந்து r/2 ஆ மாறுது அப்படினு சொல்லிருக்காங்களா நியூ வால்யூம் எப்படி இருக்கும் ஒரிஜினல் வால்யூமா கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி நார்மலா வந்து வால்யூம் ஃபார்முலா என்னது 4/3 pi r³ வந்து ஒரிஜினல் வால்யூம் என்னவா மாறி இருக்கு இப்போ ஆக்சுவலா இப்போ இதுல இருந்து என்னவா மாறி இருக்குன்னா 4/3 pi into r³ க்கு பதிலா என்னவா மாறுது r/2 the whole cube மாறுதா சோ நார்மல் வால்யூமோட மட்டும் எடுத்துறேன் pi r³ into இது இப்படியே தான் இருக்கு 1/2 cube இருக்கா சோ 1/8 எத்தனை டைமா மாறி இருக்கு 1/8 டைம்ஸா மாறி இருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் C தான் ஆன்சர் இதுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படினா 1/8 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு சோ அதனால 1/8 டைம்ஸ் னு போட்டுருக்கேன் சரிங்களா சரிமா நெக்ஸ்ட் போலாம் சிலாஜிசம் ஓகே என்ன கொடுத்திருக்காங்க ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸ் எல்லா பிளான்ட்ஸ்மே வந்து ரைனோஸ் அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் னு சொல்லிருக்காங்க ஆனா எல்லா ரைனோஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல அப்ப ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் இப்படி தானே டிரா பண்ணணும் கன்க்ளூஷன் பாருங்க ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸ் எல்லா ரைனோஸ்மே பிளான்ட்ஸா அப்படின்னா எல்லா பிளான்ட்டுமே ரைனோஸா இருக்கு ஆனா எல்லா ரைனோஸ்மே பிளான்ட்டா கிடையாது சோ அதனால இது நாட் ஃபாலோஸ் எது ஃபாலோ ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ் அனிமல்ஸ்க்கும் ரைனோஸ்க்கும் சம் கண்டிஷன் இருக்கா இதுவும் என்ன ஆகிருக்கு கொஞ்சம் வந்து இந்த இடத்துல சேர்ந்து இருக்கு அது ரைனோஸ்ல கொஞ்சம் தான் வந்து அனிமல்ஸ்னு சொல்லிருக்காங்க கரெக்ட் தானே சோ அதனால ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் அப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ் ஆப்ஷன் C தான் ஆன்சர் ஓகேங்களா இது புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா BCD
EF GK எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல நார்த் ஃபேசிங்ல இருக்கு. எத்தனை பேரு? 7 மெம்பர்ஸ். சோ 7 எல்லாமே வந்து நார்த் ஃபேசிங். நார்த் ஃபேசிங்னா இது லெஃப்ட், இது ரைட். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? only 3 people sit left of B. வெறும் 3 people மட்டும் தான் B க்கு லெஃப்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. B க்கு லெஃப்ட்ல வெறும் 3 peoples only அப்படின்னு சொல்லிருக்காங்க. only 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? only K sits right of G. G க்கு ரைட்ல வெறும்னே என்ன இருக்காங்க? only K மட்டும் தான் இருக்கு. அப்போ G இங்க தான் இருக்கணும், K இங்க தான் இருக்கு. G க்கு ரைட்ல K மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? only 3 people sit. G க்கும் D க்கும் நடுவுல 3 people இருக்கா? G க்கும் 1 2 3, D க்கும் நடுவுல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. C sit at some place left of F. F க்கு some place leftல தான் C இருக்கு. அது எங்க வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்தது பாருங்க, பட். இங்க பட் வந்ததுனால இந்த இடத்துல என்னதான் மீனிங்? C தான் வரும். ஓகேங்களா? C some place right of E. அதுவே வந்து E க்கு some place right. E C F மூணு வந்து இங்க தான் பிளேஸ் பண்ண முடியும். E C F ன்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many people sit between E க்கும் F க்கும் நடுவுல? E க்கும் F க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ். சோ ஆப்ஷன் A தான் ஆன்சர். சரிங்களா? இது புரிஞ்சாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கோடிங் டிகோடிங். ஆக்சுவலி ரீசனிங் வரும்போது A ல இருந்து Z வரையும், A ல இருந்து M வரையும், அங்கிருந்து ரிவர்ஸ்ல N ல இருந்து Z வரையும் எழுதி நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன மாறி இருக்கு அப்படின்னா, ப்ளூட்டோ அப்படிங்கிற வேல்யூ என்னவா மாறி இருக்குன்னா Q K V S P. ஓகேங்களா? Pக்கு +1 பண்ணா அடுத்ததுதான் Pக்கு அப்புறம் தான் Q வரும். நெக்ஸ்ட் Lக்கு முன்னாடி தான் K, ஐ மீன் Kக்கு அப்புறம் தான் L வரும். அப்போ -1 நடந்திருக்கு. இங்க Uக்கு அப்புறம் தான் V +1. Tக்கு முன்னாடி S -1. இங்க Oக்கு அப்புறம் தான் P +1 -1 +1 -1 +1 அந்த ஆர்டர்ல போயிருக்கு. சோ இதையும் நம்ம சாட்டன் அப்படிங்கறது என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் எழுதணும். Sக்கு +1, Sக்கு அப்புறம் T. T இருக்கா? எலிமினேட் பண்ணலாமான்னா மூணுத்துலயுமே T இருக்கு. சோ எலிமினேட் பண்ண முடியாது. Aவுக்கு முன்னாடி அப்படிங்கிறது Aவுக்கு முன்னாடி Z தான். சோ எந்தெந்த இடத்துல இருக்குன்னா இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சரிங்களா? Tக்கு அப்புறம் +1 பண்ணா U. Uக்கு அப்புறம் U இருக்கானா ரெண்டுமே U தான். ஓகேங்களா? Uக்கு அப்புறம் -1 பண்ணா T. ரெண்டுத்துலயுமே T தான் இருக்கு. Rக்கு அப்புறம் +1, Rக்கு அப்புறம் என்னது? S. சோ அதனால S. Nக்கு அப்புறம் -1 பண்ணா M. ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 26 78. 26க்கும் 78க்கும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை டைம் நிறைய பெருசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கு. இதுல இருந்து இது வந்து அட்மோஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 3 டைம்ஸா இருக்கா? ஓகேவா? × 3. நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து டிவைடட் பை 2 பண்ணா கண்டிப்பா வந்து 39 வரும். சோ அதனால என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடுறேன். இதுல × 3 இருக்கு. இது வந்து அதிக வேரியேஷன். சோ இது வந்து × 3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப × 3 × 3 ன்னு காமனா இருக்கு. சோ இது தெரிஞ்சாதான் அடுத்தது நம்பர் என்னன்னு பார்க்க முடியும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன். டிஃபரன்ஸ் என்னன்னா 42. இதுக்கு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து -42 வருதா அப்படின்னு பார்த்தா வருது. அப்ப × 3 -42, × 3 -42, × 3 அப்ப இங்க என்ன வரும்? -42. 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க, 6 தான். யூனிட் டிஜிட்டை பார்த்து ஆப்ஷன் C ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரியாலிசம் அப்படிங்கிற வேர்ட். ஓகேவா? இஃப் ஈச் வவல் இந்த வேர்ட்ல ஒவ்வொரு வவலுமே என்னவா மாறி இருக்கு அப்படின்னா சேஞ்ச் டு தி லெட்டர் ஃபாலோயிங் இட். ஓகேங்களா? ரியாலிசம்னு இருக்கு. இதுல ஒவ்வொரு வவல் எந்தெந்த வவல் இருக்கு எல்லாமே வந்து அடுத்த லெட்டரா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஈக்கு அப்புறம் F, ஏவுக்கு அப்புறம் B, ஐக்கு அப்புறம் J. ஓகேங்களா? அடுத்த லெட்டரா மாறி இருக்கு. இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஈச் கான்சனன்ட் வந்து லெட்டர் ஃபாலோயிங் இட் இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட். அதுவும் என்ன பண்ணுது? அதுவும் அடுத்தது ஆருக்கு அப்புறம் S, Lக்கு அப்புறம் M, S T, M N. அதுவும் வந்து அடுத்தடுத்த லெட்டரா மாறி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. Then arrange in a reverse order in English alphabetic order. ரிவர்ஸ் ஆர்டர்ல மாத்த போறேன். இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல மாத்துறேன் அப்படின்னா இங்க இருந்து போயிடுங்க. B, F, J, M, N, S, T. ரிவர்ஸ் ஆர்டர்ல மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? which of the following letters fourth from left? இதுதானே லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த் லெட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க? M தான். சோ ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஓகேங்களா?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசியோட 3rd வீடியோ நாளைக்கு வரும். அதை வந்து பாருங்க மறக்காம. தேங்க்யூ.